ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 13 லட்சம் கோடி. ஸோ தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் தமிழகத்தினுடைய மொத்த கடன் பொறுப்பு வந்து 13.18 லட்சம் கோடியாக இருக்கு. ஸோ முதலீட்டாக இல்லாமல் அன்றாட நடப்பு செலவினங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு கடன் வாங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஸோ மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள ஆண்டு கடன் வரும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் கோடி. ஸோ 2020-21 67,008 இருந்த தனிநபர் கடன் பொறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1,28,934 இருக்கு அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து போக்சோ வழக்கு குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் லாஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த போக்சோ சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இது 2012ஆம் ஆண்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 18 கீழ் வயதுள்ள அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்தும் போது அதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த போக்சோ சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சட்டங்கள் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணங்கள் எவ்வாறு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த சட்டத்திலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் செய்யப்பட்டவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கும் அரசு நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் இழப்பீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது போன வாட்டி குரூப் 2 கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர் முக்தா திருச்சி சூர்யா குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ அரெஸ்ட் பண்ணும்போதும் தடுப்பு காவல் சட்டத்தின்படி அவங்கள வந்து சிறையில் அடைக்கும் போது எந்த விதமான உரிமைகள் சிட்டிசன்ஷிப்புக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 22. ஸோ குண்டர் சட்டம் அப்படின்றது நமக்கு ஸ்டேட்ல கொண்டு வரப்பட்ட ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஸோ நேஷனல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா மிஸ்ஸா சட்டம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இது தவிர தடா சட்டம் 1985, பொட்டா சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2002 கொண்டு வந்திருப்பாங்க. இது நேஷனல் லெவலில் செக்யூரிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட, அதாவது நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட நபரை வந்து தடுப்பு காவலில் வைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 22. ஸோ இதுவே மாநிலங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஸ்டேட்டும் என்ன பண்ணலாம், அதற்கான தடுப்பு காவல் சட்டத்தை வந்து கொண்டு வரலாம். அதன்படி தான் குண்டாஸ் ஆக்ட் வந்து 1982 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களை வந்து 12 மாதம் வரைக்கும் அவங்கள வந்து எந்த ட்ரையலும் இல்லாமல் சிறையில் வந்து அடைக்கலாம். இதே நிறைய கிரைம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2014 சைபர் ரிலேட்டட் அஃபென்சஸ். ஸோ இவங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு எதிராக இழிவான முறையில் வந்து வீடியோ வந்து பதிவிட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மேலும் அவர்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவங்களை வந்து சிறையில் அடிக்க சென்னை காவலர் ஆணையர் வந்து அமல்ராஜ் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் இவங்களை கண்டிப்பாக சிறை காவலில் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா 7 வீக்ஸுக்குள்ளாடி ஒரு அட்வைசரி போர்டு. ஸோ அட்வைசரி போர்டு மெம்பர்ஸ் முன்னாடி இவங்களை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் இதில் இருப்பாங்க. ஸோ இன்னும் சிறை காவல் இவர்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து
உத்தரவு போட்டால் மட்டும்தான் இவங்களை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறை காவலில் வைப்பாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 1 வருடம் வரைக்கும் அவர்களை வந்து வீட்டு சிறையில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததா ரூபாய் 75,000 வரை முழு பயிர்க்கடன் தள்ளுபடி முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும், அதாவது குறு சிறு விவசாயிகள், அதாவது மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விவசாயிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அந்த 75,000 வரையிலான அந்த பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 75,000க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு வழங்கக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே நமக்கு நபார்டு வங்கி இருக்கும். நபார்டு வங்கி 1982ஆம் ஆண்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வங்கி இந்த மெயினாக ஃபார்மர்ஸுக்காகவே தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரைமரி அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ், ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ், ஸோ இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வழங்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இது தவிர நமக்கு ரூரலில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், தவிர டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இருக்கும். இது தவிர அர்பன்லையும் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இது வழியாக ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா நபார்டு வங்கி வழியாக தான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ரீஃபினான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ தற்போது அரசு பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஆர்பிஐயின் அந்த அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான அந்த மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி இந்த பயிர்க்கடனுடைய தள்ளுபடிக்கான அந்த முழு தொகையை வந்து அரசு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து செலுத்துவாங்க. அதுவும் 45 முதல் 60 நாட்களுக்குள் என்ன பண்ணணும்னா முழுமையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆர்பிஐடைய கைட்லைன்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு.